வந்து ஃபஸ்ட்டு டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி. சரி, நம்ம இப்போ வந்து நார்மல் மோடில் வச்சுட்டு நம்ம வந்து போகலாம். உள்ளே போய் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இந்த கிழவி எங்கேருந்து வருவான்னு தெரில. முதல்ல நம்ம குவாலிட்டிலாம் கரெக்டாக வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து குவாலிட்டி வந்து ஹையில் தான் வைக்க போகிறோம். மீடியமில் வச்சா நல்லா இருக்காது. ஐயோ, வச்சு தொலை முடியலையே. சரி விடுங்க, மீடியமில் வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து உள்ளே போகலாம். கிழவி எந்த சைட்லேருந்து வருவான்னு தெரில. அந்த கேரேஜ்லேருந்து வருவாளா இல்லாட்டி அங்கேருந்து கிச்சன் சைட்லேருந்து வருவாளான்னு தெரில. இப்போ டே 1 நம்ம நல்லா ப்ளே பண்ணி எப்படியாவது ஜெயிச்சு எப்படியாவது இந்த கேம் ப்ளே முடிச்சிடணும். சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு டே நம்ம வந்து சில பொருட்கள்ஸ் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். கன்ஃபார்ம் நம்ம வந்து சீவருக்கு போய் தான் ஆகணும். சரி, நம்ம இப்போ வந்து அந்த கிழவி வருவா எந்த சைட்லேருந்து வருவான்னு தெரியலையே. சரி, நம்ம இப்போ கிச்சன்லேருந்து போகலாம். அப்புறம் வந்து கிழவி அங்கேருந்து வராங்க பார்த்துட்டா. சொல்கிறதுக்குள்ளேயே கிழவி அங்கேருந்து வந்துட்டா. இங்கே புக்கு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து இப்போ இன்ஜின் பார்ட்லாம் தேவையில்லை, கிழவி வருவான். அப்புறம் வந்து இந்த கேமில் வந்து புதுசாக ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம என்ன இல்லைனாலும் நார்மலில் கூட வந்து நம்மளுக்கு வந்து கிராக்கிங் ஃப்ளோர்ஸ் இருக்குது. அதனால் வந்து அந்த சத்தத்தை கேட்டு கிழவி வந்துடுறான். முன்னாடி ஹார்ட் மோட் எக்ஸ்ட்ரீம் மோடில் மட்டும்தான் கிழவி வந்து இது சத்தத்தை கேட்டு கிராக்கிங் ஃப்ளோர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அதனால் வருவான். இப்போ வந்து எல்லாத்துலேயும் வச்சுருக்காங்க. அதனால் கிழவிக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் ஏறிடுச்சு. சரி, நம்ம இப்போ வந்து நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு திங் நம்மளுக்கு வந்து ஹேமர் வேணும், கட்டிங் பிளேஸ் வேணும். முன்னாடி கிழவி இங்கே வந்துட்டோம். நம்ம அந்த சைடு வழியாக போய் தேடிடலாம் எல்லாத்தையும். கிழவி சீக்கிரவா, கிழவி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்ல, லேட்டாக வரா. சரி, நம்ம பாட்டுக்கு இந்த வழியாக போயிடலாம். கிழவி நம்ம இருக்கோன்னு தெரில. அந்த கேட்டு தள்ளி விட்ட சத்தத்துலேயே வந்து அந்த சைடு நின்றுட்டு பார்த்துட்ருக்கா. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பெட்ரூம் இங்கெல்லாம் வந்து ட்ராயர் திறந்து பார்த்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸ்பார்க் ப்ளக் நம்மளுக்கு தேவையே இல்லைங்க. ஸ்பார்க் ப்ளக் உள்ள ஷார்ட் கன் பார்ட் இருக்குங்க, நம்மளுக்கு தேவைப்படும். ஷார்ட் கன் நம்ம சேர்த்தே நம்ம வந்து பண்ணலாம். கிராங்க் இருக்குது, பார்த்துக்கலாம் கிராங்க். சரி, முடிஞ்சு போகலாமா? சரி, போயிடலாம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு அங்கே போய் பெட்ரூம்லலாம் செக் பண்ணணும். நம்ம வந்து தள்ளி விட்டோம் அப்படின்னா வந்து கிழவி வந்து சத்தத்தை கேட்டு இங்கே வந்துடுவா. நம்ம அங்கே போய் சேர்த்துடலாம். அங்கே பாருங்கள், கிழவி ட்ராப் போட்டு வச்சுருக்காங்க. புத்திசாலி கிழவி தாங்க. நம்ம போயிட்டா மாட்டிப்போம், அந்த சத்தத்தை கேட்டு வந்துடலாம்ல. இப்போ நம்மளால் மேலே கூடயும் போக முடியாது புள்ளி தேடுறதுக்கு. இங்கே ஒரு கன் பார்ட் இருக்குங்க, நம்மளுக்கு தேவையான கன் பார்ட்டு. இன்னொன்று கன் பார்ட் மட்டும் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து கன்று ரெடி பண்ணிடலாம். இந்த கிழவி பாருங்கள், நல்லா தான் அறிவோடு செய்கிறாங்க கிழவி. சரி, உள்ளேயும் கன் பார்ட் இல்லையே. உள்ளே கன் பார்ட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். என் கிழவி வரணும், தள்ளி விட்டோன்னே வருவா. நம்ம அப்படியே மேலே ஓடிடலாம். அதுவும் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் அவளோட விளையாடக்கூடாது. விளையாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன தெரியுமா, அவள் தில்லு முள் பண்ணுவாள். என்ன தெரியுமா கிழவி பண்ணுவா, வந்து உட்காந்து ட்ராப் அப்படியே சேர்த்து அவளோடையே சேர்த்து நம்ம கூடயே பண்ணிகிட்ருப்பா. நம்ம அப்படியே திரும்ப சுற்றும் போது ட்ராப்பில் மாட்டிப்போம். அப்போ வந்து பிடிச்சி அடிச்சிருவா. அதெல்லாம் வந்து அந்த மிஸ்டேக் பண்ண வேணாம். ஏன் கிழவி வரவே மாட்டேங்கிறா, வரான்னு நினைக்கிறான். வந்துட்டாங்க கிழவி, பார்த்துட்டா நம்மளை. சரி, நம்ம இப்போ சுற்றிட்டு போயிடுவோம். கிழவி ரொம்ப நேரம் டைம் ஓட்டுவான்னு பார்த்தா ரொம்ப ஸ்லோவாக தான் துரத்துறேன் நம்மளை. சரி, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கார் எஸ்கேப் பண்ணலாம். நான் வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ கிழவி அங்கே ட்ராப் போட்டு வச்சுருக்கா. நம்ம சுற்றி போயிடலாம், இல்லாட்டி மாட்டிப்போம். எப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நான் மாட்டாமல் வந்துட்டேங்க அந்த ட்ராப்லேருந்து. இல்லாட்டி மாட்டியிருந்தானே கிழவி பிடிச்சி பின்னாடிலேருந்து அடிச்சிருவா நம்மளை. ஐயோ, இந்த ட்ராயர்லேயும் ஒன்றுமே கிடைக்கலையே. சரி, நம்ம இப்போ புக்கு தான் வைக்கணும். அதுக்கு முன்னாடி வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறம் பண்ணலாம். கன்ஃபார்ம் கிழவி வருவான்னு நினச்சேன், கிழவி வந்து வந்துட்டா. சரி, நம்ம இப்போ வந்து ஃப்ரிட்ஜு இன்சைட்லாம் பார்க்கணும், எல்லாத்தையும் திறந்து பார்த்துடலாம். ஸ்பெஷல் கீங்க. கிழவி சீக்கிரம் வா, எனக்கு டைம் இல்லை. நீ ஏற்கனவே என்னை கடுப்பேற்றிட்டுருக்க. ஐயோ, பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க, டைமே இல்லை. ஷார்ட்கட் மட்டும் கிடச்சிச்சின்னா வச்சுக்கோங்க, நான் அவளை ஃபஸ்ட்டு அப்படி கூப்பிட்டே நான் கொள்ளுவேங்க. கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? சரி, நம்ம மேலே போய் எல்லா ஃப்ளோர்ஸில் தேடிட்டு வரலாம். இப்போ நம்ம பாத்ரூம்குள்ளே போனோன்னா கன்ஃபார்ம் கிழவி பிடிச்சி நம்மளை அடிச்சிருவா. சரி, இங்கே போய் பார்க்கலாம், ஒன்றுமே இல்லை. சரி, நம்ம போக வேண்டியதான், தப்பிச்சு போயிடலாம். கிழவி வரமாட்டான். கிழவி துரத்துற இந்த மியூசிக் நின்றுச்சு. சரி, நம்ம இங்கே போய் பார்க்கலாம், ஒன்றுமே இல்லையா? சரி, இந்த டோர் ஓப்பன் பண்ணி இங்கே ஏதாவது அந்த டோருக்குள்ளே வச்சுருக்காங்க கன் பார்ட். ஐயோ, கன் பார்ட் இல்லையே. சரி விடுங்க, கன் பார்ட் கிடச்சிச்சின்னா கொல்லலான்னு நான் ரெடியாக இருக்கேன். என்ன இருக்குது உள்ளே, ஒன்றுமே இல்லையே. சரி, கீழே என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஹேமர் எது இருந்துச்சுன்னா சூப்பர், நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டிக்கு தாங்க இருக்குது, வேஸ்ட்டு. கோடு கூட இங்கே வைக்கலைங்க, இது தாங்க இந்த க்ரீன் கலர் இடம் பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு கேஜ் மாதிரி அடைச்சி வச்சுருக்காங்க. அதான் சீவர் இடம். கிழவி வந்துடாத,
கண்ணு முன்னாடி நேரில் வந்து நின்றாத, தள்ளி விட்டு போவோம். கிளவி அப்படின்னா இந்த சைடு வந்துடுவா. டிஸ்ட்ராக்ட் ஆனோடனே நம்ம அந்த சைடு போய் நம்ம செக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கிளவி சீக்கிரம் அந்த சைடு போயிடுவியா? சரி, நம்ம அவள் போனால் நம்மளுக்கு என்ன, நம்ம இப்போ வந்து இங்கே போய் பார்க்கலாம். இந்த இடத்துக்குள்ளே, இந்த பேசேஜ்குள்ளே போய் பார்க்கலாம். ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லையே. சரி, அங்கேயாவது வந்து அந்த இடத்துலையாவது பேர்ட் சீட் கிடைக்குதான்னு பார்க்கலாம். பேர்ட் சீட் ஐயோ, பேர்ட் சீட் இல்லையே. சரி, கிளவியை கூப்பிட்டுட்டு நாம் போயிடலாம். அங்கே நம்பர் ஒட்டியிருக்காங்கங்க, அந்த பாக்ஸ் நம்பர் 2ங்க. நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பர் 2. சரி, இப்போ நம்ம வந்து கிளவியை கூப்பிட்டாச்சு. அந்த உடஞ்ச கிளாஸ் சொல்லி கிளவி வராளா இல்லையான்னு பார்க்கலாம். கிளவி வந்து வரும்போது ஒரு மாதிரி டோர் திறக்கிற சவுண்டு போடுவாள். சரி, நம்மளுக்கு என்ன, இந்த கிளவி இந்த நம்ம தட்டி விட்டு அந்த பாக்ஸ் தட்டி விட்டோன்னே அந்த சவுண்டுக்கு கிளவி கன்ஃபார்ம் வந்துடுவா. சரி, நம்ம இப்போ வந்து நமக்கு டைம் நிறையவே இருக்குது செக் பண்ணுறதுக்கு. கிளவி அங்கேருந்து டோரை திறந்துட்டு வரதுக்குள்ளேயே லேட் ஆகிடும். சரி, நம்ம இப்போ வந்து அங்கெல்லாம் வந்து அங்கே பெட்ரூம்லாம் நம்ம வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோரே பண்ணல. அதனால் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து பெட்ரூம்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் நம்ம வந்து புக்கு வைக்கணும். இங்கே அட திருட்டு கிளவி பாருங்க, ட்ராப் போட்டு வச்சுருக்கு. நான் அப்படியே போயிடலான்னு நினச்சேன், பார்த்தா கிளவி போட்டு வச்சுருக்காங்க. நான் அப்படியே மாட்டிக்கிட்டேனா. இப்போ கன்ஃபார்ம் ட்ராப்பில் மாட்டேன்னு கிளவி வருவா. என்ன பண்ணுறது, கிளவி வரதுக்குள்ளே நம்ம செக் பண்ணிடலாம். கட்டிங் பிளேயர்ஸுக்கு நம்மளுக்கு தேவை, கட்டிங் பிளேயர்ஸு. ஐயோ, இந்த கிளவி வச்சுட்டு அங்கே இங்கேயும் ட்ராப் போட்டு வைக்கிறாங்க. நம்ம மாட்டிக்கிட்டோம். திடீர்னு நான் நல்ல வேளை அவளை வந்து அங்கே ப்ளே ஹவுஸ் இடத்துல டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இல்லாட்டி கன்ஃபார்ம் வந்து அடிச்சிருப்பா நம்ம இங்கே இருந்தோன்னா. சரி, நம்ம இப்போ எப்படியோ தப்பிச்சாச்சு. நெக்ஸ்ட் எஸ்கேப் நம்மளால் பண்ண முடியும். அப்புறம் வந்து நம்மளுக்கு ஹேமர்ஸ் தேவை, கட்டிங் பிளேயர்ஸ் தேவை, அப்புறம் வந்து கோடு தேவை, பேட்லாக்கி தேவை, மாஸ்டர் கீ. இவ்வளோ தாங்க நம்மளுக்கு பொருள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிட்ட இருக்கிறத வந்து இங்கே பிச்சிடலாம், அந்த ஒயரை கட் பண்ணிடலாம். கிளவி இங்கே தூரத்தில் இல்லை, நம்மளுக்கு ஸ்பெஷல் கீ வேறு நம்மளுக்கு வந்து வேணும். அப்புறம் நம்ம வந்து இந்த இடத்துலலாம் தேடவே இல்லை, என்ன இருக்குன்னே தெரியலையே. கன் பாட்டுங்க, சூப்பர். ஃபஸ்ட்டு இந்த கிளவியை தாங்க கொள்ளணும். ஏன் தெரியுமா, ஃபஸ்ட்டு நான் இந்த கன் பார்ட் எடுத்துகிட்டு போகிறேன். அவ்வளோ வெறிங்க இந்த கிளவி மேலே. வந்து எவ்வளோ ட்ராப்பாக போட்டு வைக்கிறாங்க. என்னை மாட்டி விடணுன்னே பண்ணுறா, அடிக்கணும்னு அவளுக்கு ஆசை. எப்படியாவது வந்து என்னை கொண்டு எஸ்கேப் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா. என் பழியை தீர்த்துக்கிறதுக்காண்டியே நான் வந்து அவளை போட்டே கூப்பிட போகிறேன். ஏன்னா எவ்வளோ சேட்டை நம்மள்கிட்ட பண்ணா, அதுக்காண்டி நான் இப்போ வந்து என் பழியை தீர்த்துக்க போகிறேன். கூப்பிட்டு நான் அவளை வந்து கண்ணு முன்னாடி ஷூட் பண்ண போகிறேன். அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைமும் கிடைக்கும். நம்மளுக்கு அந்த டைம் வச்சு நம்ம நிறைய வேலை பார்க்கலாம். அந்த பெட்ரூம்லாம் நான் இன்னும் தேடவே இல்லை ஒழுங்காகவே. எல்லா இடத்தையும் தேடினதுக்கப்புறம் புக்கு வேறு வைக்கணும். தேவை அந்த கிளவி. சரி, நம்ம இப்போ வந்து ஸ்பெஷல் கீக்கும் நம்மளுக்கு வந்து தேவைப்படும் கன்னு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்க்ரூ ட்ரைவர்லேயும் வந்து அங்கே சுட்டு எடுக்கணும். வந்து கிளவி போட்டு வச்சாலும் வச்சுருப்பா, நான் வர வழியில் நான் பார்த்து தான் நம்ம இப்போ போகணும். சரி, நம்ம இப்போ வந்து சுட்டுறலாம். சுட்டுட்டு நம்மளுக்கு ஸ்க்ரூ ட்ரைவரில் என்ன கிடைக்குன்னே தெரியலையே. சரி, நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட்டும் ரீலோட் பண்ணணும். ஸ்க்ரூ ட்ரைவர் சீக்கிரம். டைம் அவளுக்கு வரும். அவளுக்கு ஒன்றா ஒரே ஒரு நிமிஷம் தாங்க கிடைக்குமா, 1 மினிட் தான். சரி, நம்ம அதுக்குள்ளே வந்து செக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் கீ போட்டு நம்ம தேடணும். ஸ்பெஷல் கீயில் என்ன இருக்குன்னு தெரியலையே. காருக்கு தேவையான பொருள் கிடச்சிடக்கூடாது, நல்ல பொருள். ரஸ்டி பேட்லாக்கிங்க. ரஸ்டி பேட்லாக்கிலாம் சீவர் எஸ்கேப்புக்கு தான் தேவையில்லை. நம்ம எஸ்கேப்புக்கு அந்த 2 கீ அதுதான் தேவை. சரி, நம்ம இப்போ வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு நம்ம போடணும். முன்னாடி இங்கே ஏதாவது கோடு இருக்கான்னு பார்க்கலாம். கோடு மேலே கிடச்சிரு. கோடு கோடு கிடச்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட நம்ம எஸ்கேப்புக்கு பாதி கிட்டே கிடச்சிருச்சு. ஆனால் வந்து பாதினா 2 பொருள் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் பொருள் கிடச்சிருச்சுன்னா பரவாயில்ல. அட்லீஸ்ட் ஹேமர் கிடச்சாவது பாதி பொருள்னு சொல்லலாம். சரி, நம்ம இப்போ வந்து ஸ்பெஷல் கீ எடுத்து போட்டு வச்சிடலாம். 1 மினிட் அதுக்குள்ளே ஆயிருக்காது, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. நம்ம ஸ்பெஷல் கீ போட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து கன்னை வச்சு சுட்டுக்கலாம். நான் இன்னும் வந்து சில டோர்லாம் நான் இன்னும் பார்க்கவே இல்லை. அந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமே நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அதுக்கு கிளவி விடவே மாட்டேங்கிறான் நம்மளை. சரி, நம்ம பாட்டுக்கு குச்சி போயிடலாம். கிளவி வராலாங்க, வரமே சத்தம் கேட்குது. வந்துருவான்னு நினைக்கிறேன். நான் தள்ளி விட்ட சத்தத்துக்கு வருவா கன்ஃபார்ம். 1 மினிட் ஆயிடுச்சுங்க. நினச்ச மாதிரி கிளவி எப்படி வரா பாருங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு கிளவி அடிச்சிருப்பாங்க கொஞ்சம் விட்டுருந்தா. சரி, நம்ம இப்போ வந்து போயிடலாம். கிளவி இப்போ கன்ஃபார்ம் வருவா. ஷார்ட்கன் சீக்கிரம். டைமில் கிளவி வந்துடுவா. கிளவி வரலையா இன்னும்? அங்கேயே பேக்கு பார்த்துட்ருக்கா பிள்ளைங்க. நம்ம அதுக்குள்ளே ஆமோவே ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் போல. அவ்வளோ டைம் ஆக்குற அந்த கிளவி. சரி, இந்த தடவை திரும்பவும் கொண்டுடலாம். ஏன்னா நம்ம வந்து ஸ்பைடர்கிட்ட போனோம். இல்லைன்ட்டு சுட்ட உடனே வந்துடுவா. இந்த டோரை பிடிச்சி இழுத்துட்டோன்னா அந்த சத்தத்தை கேட்டு வருவா கிளவி கன்ஃபார்ம். கிளவி வந்தோடனே நம்ம சுட்டுட்டு
நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து அங்கே போய் என்ன கிடைக்குதுன்னு தான் பார்க்கணும். சீக்கிரமாக கிளவி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காத. சரி, கிளவியை கொள்றதுக்குள்ளே நீங்களும் ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி, இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி திருட்டு கிளவியை பாருங்கள், எப்படி வரும்போது ட்ராப் போட்டு வருது. இதுதான் நாங்கள் அப்பயே உங்களுக்கு வந்து சொன்னேன், உங்களுக்கு வந்து சொன்ன மாதிரியே நடந்துச்சு பார்த்தீங்களா. இதுதான் அப்படியே வரும்போதே அப்படியே தள்ளிட்டு வரும், இந்த ட்ராப்பையும் சேர்த்து நம்மளுக்கு மாட்டி விடுறதுக்கு. சரி, நம்ம இப்போ போனோம். 1 மினிட் அதுக்குள்ளே ஆகிடுச்சான்னு நான் வந்து இருந்தேன். ஏன்னா வந்து கிளவி அதுக்குள்ளே வந்துடுது. 1 மினிட் ஆகுதானே டைம் தெரில. இதை சுட்டுட்டு போகிறதுக்குள்ளே வந்து வந்துடும் நினைக்கிற கிளவி. சரி, டக்குன்னு சொல்லணும். ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பொருள் கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வீணாக போய் கிளவியை கொண்டுட்ருக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கே டைம் ஆகுது. நல்ல பொருள் ஃப்ரெஞ்சுங்க. ஃப்ரெஞ்சு வந்து கார் எஸ்கேப்பு தான் நடக்கும். சரி, நம்ம இப்போ வந்து எதுக்கோ லோட் பண்ணி வச்சுக்கலாம். எதுக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கலாம். சரி, கிளவி வந்திருக்க மாட்டோம் கன்ஃபார்ம். சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து அடுத்து நம்ம வந்து யூஸ்ஃபுல் பொருள் இருந்துச்சுன்னா பொருள் எடுத்துகிட்டு அங்கே போடணும். அடுத்து வந்து அங்கே போய் கன் எடுத்து போடணும். சரி, ஒன்றுமே இல்லை. கார் கீ இருக்குன்னு நினச்சி வந்தேன். சரி விடுங்க, கார் கீ இல்லை. நம்ம போகலாம். நம்ம போயிட்டு இங்கே கன்னை வந்து எதுக்கோ வச்சுக்கலாம் சேஃபாக. நம்ம வந்து ஃபுல்லாக தேடி பார்த்துட்டோங்க, இல்லை. அதனால் வந்து புக்கு தான் வச்சாகணும். வேறு வழி இல்லை. சீவர்கிட்ட தான் போகணும். இப்போல்லாம் வந்து நிறைய பொருள் சீவர்கிட்ட தாங்க வைக்கிறாங்க. சரி, நம்ம வந்து இங்கே போய் கிளவியை கூப்பிட்டு விட்டுட்டு நம்ம போயிடலாம். நம்ம வந்து புக்கு வைக்க போயிடலாம். அப்புறம் அந்த கொண்டை கிளவி வேறு டார்ச்சர் பண்ணுவாங்க நம்மளை. நம்பர் 2 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரி, நம்ம இப்போ கூப்பிட்டுட்டு இந்த டப்பாவை தள்ளி விட்டு போயிடலாம். கன்ஃபார்ம் சத்தத்தை கேட்டு கிளவி வந்துடுவா. ஏன்னா கிளவி வந்து வந்திருப்பா. ஏன்னா இந்த 1 மினிட் கிட்ட ஆகிருக்கும் நம்ம போயிட்டு வர்றதுக்கு. அதனால் வந்துடுவா. நம்ம வந்து அங்கே போய் புக்கு வச்சுட்டு நம்ம வந்து அங்கே சீவர்கிட்ட போகணும். சீவர் வந்து நம்மளுக்கு நல்ல பொருளாக இருந்தால் பரவாயில்ல. சரி, இங்கே ஏதாவது இருக்கா? வின்சாண்டில் இல்லையே. வின்சாண்டில் இருந்தாவது பரவாயில்ல. இந்த புக்கு தாங்க எடுக்கணும். இங்கேருந்து டக்குன்னு எடுத்துகிட்டு போகணும். அங்கே பாருங்கங்க, சவுண்டே போடாமல் எப்படி வருது பாருங்க. நம்மளை எப்படியாவது தோக்கடிச்சோன்னா நம்ம எஸ்கேப் பண்ணக்கூடாதுன்னே இருக்குங்க. நான் பழி வாங்கிட்டேன்னா அதுவும் என்னை பழி வாங்கலான் இருக்கு. கரெக்டாக வந்து அப்படியே அந்த மியூசிக் போடாமே எப்படி நம்மளை பார்த்து துரத்துது பாருங்கள். இதெல்லாம் இப்போயே கொல்லணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் கொன்னுக்கிட்டே இருக்கக்கூடாது தான். அவள் ஒரு கிழவி, இங்கே கொண்ட கிழவி வேறு நம்மளை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பா. சரி, இந்த கிழவி முதல்ல போட்டோம். நிற்கிறா பாருங்க அங்கேயே. சரி, நம்மளுக்கு வந்து அந்த சீவர் இடத்துல வந்து எதாவது யூஸ்ஃபுல் திங் கிடச்சா நல்லாயிருக்கும். நம்மளுக்கு அந்த பக்கத்து சைடில் ஏதாவது நல்ல பொருள் கிடச்சிட்டா பரவாயில்ல. நம்மளுக்கு வந்து ஈஸியாக போயிடும் எஸ்கேப் பண்ணுறதுக்கு. சரி, நம்ம முதல்ல இங்கே வந்து புக்கு வைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த கிளவி வந்துடக்கூடாது. வரமாட்டான்னு நினைக்கிறேன். கிராக்கிங் ஃப்ளோர்ஸ் வேறு அவளை கூப்பிடுவோம். நம்ம வேறு அவளை கொல்லவே இல்லையே. சரி, நம்ம வந்து டக்குன்னு இங்கே வச்சுட்டு நம்ம போயிடலாம். சரி, நம்ம வந்து சீவரில் போய் தான் இனிமேல் எல்லா வேலையும் நம்மளுக்கு சீவரில் தான் இருக்குது. அப்புறம் வந்து எஸ்கேப் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம வந்து கிளவி வீட்டுக்கு வரணும். அப்போ மட்டும் நம்ம வந்து கிளவியை சமாளிச்சுக்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு வந்து கார் எஸ்கேப் போட்டுட்டு நம்ம வந்து சீவர் எஸ்கேப் ட்ரை பண்ணலாம். இருக்கிறதுலே வந்து ஈஸி எஸ்கேப் அப்படின்னா சீவர் எஸ்கேப்புன்னு தான் சொல்வேன். ஏன்னா வந்து அதில் ஸ்டிக்கு, செயின் கட்டரு, அப்புறம் வந்து இதுதான் வேணும், ரஷ்டி பேட்லாக்கி. அதனால் வந்து நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். சரி, நம்மளுக்கு வந்து ஸ்பைடர் கீயும் ரெடி ஆகிடுச்சு. பேசிகிட்டு இருக்க கேப்பில் நம்ம அங்கே போய் வந்து ஸ்பைடர் கீயை போட்டுட்டு ஸ்க்ரூ ட்ரைவரையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடணும். நான் உங்களுக்கு வந்து சொல்லட்டா, ஸ்க்ரூ ட்ரைவரை வந்து எதுக்கு எடுத்துகிட்டு போக சொல்கிறேன் அப்படின்னா வந்து நம்ம இப்போ வந்து அங்கே போகும்போல அப்போ வந்து அங்கே வந்து ஒரு எஸ்கேப் பண்ணுற இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் போடுற மாதிரி நிறைய ஸ்க்ரூஸ் வச்சுருப்பாங்க, 4 ஸ்க்ரூஸு. அந்த இடத்துக்குள்ளே வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்து ஒரு பொருள், ஏதாவது யூஸ்ஃபுல்லான பொருள் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு 2 பாக்ஸ் வச்சுருப்பாங்க. அது வந்து லிஃப்ட் வெளியே நம்ம போனோம் அப்படின்னா 2 பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு கரெக்டான குறிப்பிட்ட நம்பர் நம்ம வந்து கிராணி ஹவுஸில் இல்லை சீவரில் கூட ரேராக வைப்பாங்கங்க. ஆனால் வந்து பார்த்துடணும். நம்ம எப்படியாவது பார்த்துட்டு இல்லாட்டி நம்ம போனோம் அப்படின்னா வந்து அந்த பாக்ஸில் என்ன திரும்ப நடக்கும், இந்த டொமுக்கு அப்படின்னு வெடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு டே 2ல் தாங்க வருவோம். இங்கே காக் வீல் இருக்குங்க. காக் வீல் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். நம்மளுக்கு வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து பார்த்துட்டு நம்ம வந்து நம்பர் 2ல் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். கிளவி வந்து வரல, வேறு எங்கேயும் இருக்காப்புல. சரி, நம்ம இப்போ வந்து உள்ளே போயிடலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து ஃபஸ்ட்டு பார்க்கலாமா, இல்லை வந்து நம்பர் போட்டுடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்பர் போட்டுடலாம். கிளவி வந்து சவுண்டு போட்டால் இன்சைடு வருவான். நம்ம அதுக்கு முன்னாடி இந்த இடத்த தள்ளி விட்டுறலாம்.
நம்ம தெரியாமல் விழுந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சத்தத்தை கேட்டு கன்ஃபார்ம் கிளவி வந்துடுவா. சரி காக்வீல் எடுத்து வெளியே போட்டுடலான்னு நினைக்கிறேன். அப்புறமா நம்மளுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னா வந்து பார்த்துக்கலாம். கிளவி வரல, சரி நம்ம இப்போ தூக்கி வீசிடலாம். நம்ம வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து கிட்டே வச்சுக்கலாம். இல்லாட்டி வந்து வேஸ்ட்டாக போயிடும். தூரமாக போயிட்டு வரதுக்குள்ளே அங்கே கிளவி வந்துட்டு போயிடுவோம், அந்த கொண்டை கிளவி. அவளுக்கும் வந்து இவளுக்கும் வந்து ஒரே பேர் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. இவள் வந்து கொண்டை போட்டிருக்கா, அதனால இவள் பேர் கொண்டை கிளவி. அவங்க வந்து கிளவி சும்மா கிளவி. அவளை வந்து நைட்டி போட்ட கிளவின்னு தாங்க கூப்பிடணும். சரி நம்ம இப்போ வந்து ஒன்றுமே கிடைக்கல. நான் வந்து ஹேமர் கிடைக்கும்னு நினச்சேன். அந்த சைடில் வால்ட்லேயும் ஒன்றுமே கிடைக்கல. சரி அந்த சைடு தான் கிளவி போயிட்டுருக்கா, இந்த கொண்டை கிளவி. சரி சீக்கிரம் பொடி, சீக்கிரம் ஸ்லோவாக ஆமாம் மெதி போய்ட்டுருக்கா. நம்ம வந்து அவள் அன்சைடு போனான்னா நம்மளுக்கு வந்து இந்த வழியே நம்ம போயிடலாம். பட் அவன் வந்து பார்த்துடக்கூடாது, அங்கே தான் வந்து பார்த்துட்ருக்கா. நம்ம வந்து இந்த வழியாக 2 ஓட்டை வச்சுருப்பாங்க, நம்ம 2 ஓட்டை வழியும் போயிடலாம். நான் சொல்கிற இடம் என்னென்னா வந்து இதை நம்ம எஸ்கேப் பண்ணுவோம். பட் வந்து இங்கே பக்கத்துலேயே ஒரு இடம் வச்சுருப்பாங்க. இதில் தான் ஏதாவது நல்ல பொருளாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல. நல்ல பொருளாக தான் கிடங்க. பேட்லாக்கி தான் மெயினே நம்மளுக்கு வந்து இந்த எஸ்கேப்புக்கு. மாஸ்டர் கீ, பேட்லாக்கி இது 2 மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து எஸ்கேப் பண்ணுறதுக்கு அதுதான் மெயினே. சரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து அங்கே நம்பர் போடலான்னு தான் பார்த்தேன். சரி நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் கையோடு எடுத்துகிட்டு வந்தாச்சு, எதுக்கு திரும்பவும் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு தான் ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு போட்டேன். சரி கிளவி இல்லை. சரி நம்ம வந்து லிஃப்ட்டில் போய் பார்த்துடலாம். ஞாபகம் இருக்குது எனக்கு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்பர் 2 தான். நம்ம வந்து கரெக்டாக தப்பாக அமுக்கிடக்கூடாது. கரெக்டாக அமுக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது நல்ல பொருள் கிடைக்கலாம். 2ல் வந்து வின்ச் ஹேண்டில் இருக்குங்க. வின்ச் ஹேண்டில் ஏதாவது நல்ல பொருள் கொடுத்தா நல்லாயிருக்கும். வின்ச் ஹேண்டில் வந்து ஏதாவது சூப்பரான பொருள். நம்ம இன்ஜின் பார்ட் பார்த்துட்டோம், ஆனால் மோஸ்ட்லி நான் வந்து ஹேமர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த கிளவி வந்தால் தான் நம்ம வந்து எங்கே இருக்குன்னு தெரியும் நம்மளுக்கு. அந்த கிளவி வந்துட்டாங்க. எப்பா ஹார்ட் அட்டாக் கொடுக்குறா. என்னங்க அவள் பேண்டேஜ் ஒட்டியிருக்கா அவள் தலையில். அவளை ஏதாவது போயிட்டுருக்கும் போது இடிச்சிருக்குமோ அவளுக்கு. சரி விடுங்க, நம்மளுக்கு என்ன அவளை பற்றி கவலை. அவள் அப்படியே போகும்போது நம்ம போயிடலாம். நின்று பார்க்குறா, நம்ம இன்சைடு போகலாமா இல்லை இன்சைடு போகலாமா அப்படின்னு யோசிக்கிறாப்புல. சரி இன்சைடே போயிடலான்னு போகிறா. நம்மளும் வந்து அவள் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகலாம். நான் வந்து எப்போதுமே அவள் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போவேன். நம்மளுக்கு வந்து பயமே இல்லாமல் நான் பாட்டுக்கு போயிட்டுருப்பேன். அங்கே கொஞ்சம் நேரம் யோசிக்கவே இல்லை, அவள் பாட்டுக்கு போயிட்டுருக்கா. சரி நம்ம இப்போ வந்து வின்ச் ஹேண்டில் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து உள்ளே போட்டுடலாம். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து பேட்லாக்கியும் நம்ம வந்து சேர்த்து எடுத்துகிட்டு வரணும். அந்த கிளவி வரத்துக்குள்ளே நம்ம வந்து வேலையை முடிச்சிட்டா சரியா. நான் வந்து அவள் வந்துடுவேன், ஏன்னா வந்து அங்கே முட்டு சந்து தான் இருக்கும், அதனால் வந்து அவள் வந்துடுவான். நம்ம வந்து பேசாமல் லிஃப்ட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவள் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அவள் வரலா, அவள் வருவான்னு நினைக்கிறேன். அவள் கால் தெரியுதுங்க, வந்துட்டா. இப்போ வந்து அவள் வந்து கத்திட்டு அவள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவா. நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பேட்லாக்கி எடுத்துகிட்டு போய் அங்கே போய் போட்டுடணும், அதுதான். சரி நம்ம இப்போ வந்து போன தடவை ட்ரை பண்ணது நம்ம வந்து இப்போ திரும்பவும் பண்ண வேண்டியதா. அவள் பின்னாடியே நம்ம இப்போ போயிட்டு நம்ம உள்ளே போய் போட்டுடலாம். சரி அவள் வந்து அவளே போயிட்டு பார்க்கவே மாட்டேங்கிறா. திரும்பி அவள் பாட்டுக்கு போய்ட்டுருக்கா. கொஞ்ச நேரம் யோசிக்கிறா, இப்போ திரும்பலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறாப்புல. சரி அவள் திரும்பினா கூட நம்ம போயிடலாம், போய் ஒளிஞ்சிக்கலாம். சரி அவள் அங்கே நிற்கிறா, நம்ம போய் போட்டுடலான்னு நினைக்கிறேன். நான் வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் இந்த ட்ரிக்கை. ஐயோ திரும்பிட்டாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, ஹார்ட் அட்டாக்கே கொடுத்துட்டா. நான் வந்து திரும்பிட்டு அப்படியே திரும்பும் போது கரெக்டாக உள்ளே கூட நான் போகல. இப்போ அப்படியே திரும்பும் போது எப்படி எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்க. பயத்தோட உச்சக்கட்டத்துக்கே போயிட்டேன், ரொம்ப பயந்துட்டாங்க. நல்ல வேலைங்க நம்ம இப்போ அவுட் ஆயிருந்தோன்னா நோ டச் சேலஞ்சில் வந்து கன்ஃபார்ம் நம்ம வந்து அவள் தான் நோ டச் சேலஞ்சே பண்ணியிருக்க முடியாது. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ட்ராப்பில் மாட்டும் போதே நான் பயத்தில் தான் இருந்தேன். நான் வந்து அப்புறம் நோ டச் சேலஞ்சில் வந்து அவ்வளோதான் முடிஞ்சு, நம்மளால் பண்ணவே முடியாது அந்த சேலஞ்சை. சரி நம்ம இப்போ வந்து வின்ச் ஹேண்டில் எடுத்துகிட்டு ஏதாவது யூஸ்ஃபுல் பொருள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஏதாவது யூஸ்ஃபுல் பொருள் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சரி நம்ம இப்போ வந்து கிளவி வருவா கன்ஃபார்ம் வந்து பேட்லாக்கி போட்ட சத்தத்துக்கு. சரி நான் போயிடலாம். வருவாலாம் இல்லைன்னு தெரியல, எதிர்க்க வந்து நின்றக்கூடாது. நம்ம அப்புறமா வந்து பேட்லாக்கி கூடயும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வின்ச் ஹேண்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேங்க.
பாருங்கள் இங்கே திருட்டு கிளவிங்க எங்கெல்லாம் ட்ராப் போட்டு வச்சுருக்கு பாருங்கள். இப்போ நான் வந்து கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மூஞ்சிலே வந்து ஒரு அடி போட்டிருக்கோம். நல்ல வேலை அது வேறு எங்கேயும் இருக்குங்க அந்த கிளவி, இல்லாட்டி ஓடி வந்திருக்கோம் அந்த ட்ராப்பு சத்தத்தை கேட்டுட்டு. சரி நம்ம இப்போ வந்து அது வரல, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லான பொருள், நல்ல பொருள் அம்மா வந்து ஹேமர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹேமரே கிடச்சிருச்சுங்க. ஏன்னா ஹேமர் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான பொருள். நம்ம வந்து நிறைய இடத்துலலாம் போய் பார்க்கணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு டோர் எஸ்கேப்புக்கு மெயினான பொருள் ஹேமரு. அப்புறம் வந்து மேலே அந்த டாப் ஃப்ளோரில் போய் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கிளவி இங்கே கூப்பிட்டுட்டு நம்ம போயிட வேண்டியதான். சரி அங்கே போய் பெல் ஆட்டணும்லாம் அவசியம் இல்லை, இந்த டப்பாவை தள்ளி விட்டாலே வந்துடுவா. சரி நம்ம எதுக்கோ வந்து போட்டு இவ்வளோ கூப்பிட்றலாம், இல்லாட்டி வந்து அந்த டப்பா சத்தத்தை கேட்டு வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டானா. சரி நம்ம எதுக்கோ போட்டு கூப்பிட்டுட்டு நம்ம வந்து சேஃப்டிக்கு போயிடலாம். சரி நம்ம இப்போ வந்து மேலே போகணும். அப்புறம் வந்து ஹேமர் வந்து கீழேயும் தேவைப்படும். நல்ல வேலை நம்ம வந்து தப்பிச்சிட்டோம். சரி நம்ம இப்போ வந்து மேலே போய் அதை யூஸ்ஃபுல்லான பொருள், நம்மளுக்கு நல்ல பொருள் என்னென்னா இன்னும் ஒரே ஒரு பொருள் தான் தேவை, வேறு எதுவும் இல்லை. மாஸ்டரி கீ வந்து அங்கே வைக்க மாட்டாங்க, எப்படியும் மாஸ்டரி கீலாம் அங்கே வைக்க மாட்டாங்க. அங்கே வந்து ஒரு பொருள் இருந்து அதனால நம்மளுக்கு வந்து மாஸ்டரி கீ கிடச்சா பரவாயில்ல. நம்மளுக்கு இங்கே நிறைய ஒர்க் இருக்குது, அதனால் கிளவியை கொண்டுட்டு நம்மளுக்கு வந்து போயிடலாம். வந்து அங்கே போய் மேலே போய் பிளாங்க்கு போடணும், அது இதுன்னு பண்ணணும். அதனால் வந்து நம்ம வந்து கொண்டுடலாம், இல்லாட்டி வந்து கிளவி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான் நம்மளை. சரி ஃபஸ்ட்டு வந்து இங்கே உடைக்க வேணாம், நம்ம லேட்டாக வந்து எல்லா எஸ்கேப் பண்ணுற பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே எதாவது நல்ல பொருள் இருந்தால் பார்க்கலாம். நம்ம வந்து அந்த ட்ராயர்லேயும் செக் பண்ணணும். இங்கே வந்து உடச்சிட்டு இந்த பிளாங்க்கில் நான் பார்க்கவே இல்லை என்ன பொருள் இருந்துச்சுன்னு. சரி நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிளாங்க் போட்டு வச்சிடலாம். நம்ம வந்து ட்ராயர்லேயும் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம அப்புறம் வந்து அங்கே ஒரு கேமரா இருக்கும், அதை வந்து நம்ம ஹேமரை வச்சு உடச்சா தான் வந்து, இல்லாட்டி நம்மளுக்கு வந்து டோரை க்ளோஸ் பண்ணிவிடும். நம்ம வந்து அந்த சீவருக்குள்ளேயே நம்ம வந்து அந்த 2 காக்வீல் கிட்ட பார்த்துட்டோம். ஏதோ இருக்குமோ காக்வீலுக்குள்ளே வச்சுருப்பாங்களோ. சரி பார்க்கலாம், ப்ளே ஹவுஸ் கீ கிடச்சா பரவாயில்ல. நம்ம இப்போ வந்து கீழே போட்டுடலாம், ஏன்னா நம்மளுக்கு தேவைப்படும் டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு. சரி இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கட்டிங் பிளேயர்ஸ் தேவைப்படும் கன்ஃபார்ம், ஏன்னா வந்து எடுக்கணும். இங்கே வர அந்த உடஞ்சி போன பிளாங்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இருந்துச்சுன்னா பக் ஆயிரும், அதனால் நம்மளால போகவே முடியாது. நல்ல வேலை நான் வந்து குனிஞ்சு போயிட்டேன். நம்மளுக்கு இப்போ வந்து கட்டிங் பிளேயர்ஸ் எடுத்து இது சேஃப்குள்ளே ஏதாவது நல்ல பொருள் இருந்தால் பரவாயில்ல, எஸ்கேப் பண்ணுற பொருள் மாஸ்டரி கீ இருந்தால் நல்லாயிருக்கும். சரி நம்ம இப்போ வந்து போயிடலாம், கிளவி வரதுக்குள்ளே நம்ம வந்து முடிச்சுட்டு போயிடலாம். சரி நம்ம வந்து கிட்டத்தட்ட எஸ்கேப்பை முடிக்கிற மாதிரி வந்துட்டோம். இப்போ வந்து அந்த டோர் க்ளோஸ் ஆகிடும், நம்ம வந்து அந்த கேமரா உடைக்கலன்னா. நம்ம வந்து கட்டிங் பிளேஸ் கீழே போட்டுடலாம், ஏன்னா நம்ம வந்து இன்னும் அந்த டோருக்கு அந்த டோரில் இருக்க அந்த ஒயரை வந்து இன்னும் கட் பண்ணல. நல்ல பொருளாக இருந்தால் பரவாயில்ல. கிளவி இன்னும் வந்து வரலை, நம்மளை பார்க்கவே இல்லை. அவளுக்கே தெரிஞ்சிருச்சு போல நம்ம நோ டெத் சேலஞ்ச் பண்ணுறோன்னு. கிளவி பார்த்துட்டாங்க, சொல்லி வாய மூடுறதுக்குள்ளே கிளவி நம்மளை பார்த்துட்டு அங்கேருந்து வரா இந்த மியூசிக்கை போட்டுட்டு. சரி அவள் வந்து இங்கேருந்து அந்த டோரை திறந்துட்டு இருக்கும்போது நம்ம இப்போ வந்து ஓடிடலாம். அவள் ட்ராப் போட்டு இடையில வச்சிடக்கூடாது, இல்லாட்டி வந்து பிடிச்சிருவா. இப்போ இங்கே எப்படி பார்த்துட்டு என்ன தள்ளி விட்டாலும் நம்மளை தான் வந்து வெறி கொண்டு பிடிப்பேன் அப்படி சொல்லிட்டு இருக்கா. சரி நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக வந்து சேஃப் கீ எடுத்துகிட்டு போய் உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். எதாவது நல்ல பொருள் இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம எஸ்கேப் முடிச்சிடலாம். இல்லாட்டி வந்து நெக்ஸ்ட்டு வந்து அந்த சீவர்கிட்ட தான் போகணும். அவன் வந்து மெலான் கார் கீ எதுக்கு வந்து இங்கே சேஃப்குள்ளே வச்சுருக்காங்க? கார் கீயில் வந்து மெலான் இருக்கும், மெலான்குள்ளே வந்து இருக்குமோ? இல்லைங்க, காருக்குள்ளே வந்து மாஸ்டரி கீ இருக்குது. நினச்சி கூட பார்க்கலங்க காருக்குள்ளேயே வந்து மாஸ்டரி கீ வைப்பாங்கன்னு. சரி இந்த சத்தத்தை கேட்டு கன்ஃபார்ம் கிளவி வருவா, இல்லை நம்மளே போட்டு கூப்பிடலாமா? சரி நம்ம வந்து இதுக்கு போட்டு கூப்பிட்றலாம், ஏன்னா வந்து கிளவி எப்படியும் வரதான் போகிறா. சத்தத்தை கேட்டுட்டு வந்துட்டோம், நம்ம அப்படியே சுற்றிட்டு எஸ்கேப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கிட்டத்தட்ட எஸ்கேப் முடிக்கிற மாதிரி வந்துட்டோம். அவ்வளோதான், எல்லா பொருளும் கிடச்சிருச்சு. இதோட வந்து முடிச்சுக்கலாம். அங்கே பாருங்கள் ட்ராப் போட்டு வச்சுருக்கா பார்த்தீங்களா, திருட்டு கிளவி தாங்க இவ. நல்லா வந்து ட்ராப்பு அங்கே இங்கேயும் போட்டு வைக்கிறா. சீக்கிரம் அவங்க கண்ணு முன்னாடியே எஸ்கேப் பண்ண போகிறேன். சரி நம்ம இப்போ வந்து எல்லாம் வந்து முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து கிளவியை போட்டு அவள் வந்து வேறு எங்கேயாவது போயிடட்டும். சரி நம்ம இப்போ வந்து சீக்கிரவா, கிளவி டைம் ஆகுது. வந்துட்டாங்க. சரி நம்ம இப்போ வந்து நம்ம கடைசியில் வந்து அவளை போட்டு தள்ளிடலாம், ஏன்னா வந்து அவள் ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருந்தா பார்த்தீங்களா, நிறைய ட்ராப் போட்டாள். நம்ம இந்த கேமில் வந்து என்னெல்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, நிறையா கிளவி போட்ட ட்ராப்பு தான். தேவை தான் உனக்குலாம். கையடி டோரில் மாட்டிட்டு திரும்ப வந்துடாத நீ மட்டும் வெளியே. சரி
எவ்வளோ டார்ச்சர் பண்ணுச்சுங்க அந்த கிழவி. சரி நம்ம இப்போ வந்து நம்ம ஆசைக்கு வந்து எப்படியோ அவளை கொண்டாச்சு, நம்ம வந்து எஸ்கேப் முடிச்சிடலாம். அதுதான் நம்ம வந்து முடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேட்லாக்கையும் எடுக்கணும்ல, பேட்லாக் இங்கேயே போட்டு வச்சுருந்தோம். நான் வந்து காக் வீல் அங்கே ப்ளே ஹவுஸ் கீழே ஏதோ இருக்கும், மாஸ்டர் கீ அங்கே வச்சுருப்பாங்களோன்னு நினச்சேன். பார்த்தா வந்து காருக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து மாஸ்டர் கீ கிடச்சிருச்சு. சரி நம்ம இப்போ வந்து எஸ்கேப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஹேமர் எடுத்து பிளாங்க் உடச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பேட்லாக் கோடு எடுத்து அந்த கோட் இங்கே இது வந்து பேட்லாக் கீ இடம், நம்ம பேட்லாக் கீயை போட்டுடலாம். அப்புறம் வந்து கடைசியாக வந்து ஒயர் கட் பண்ணிட்டு மாஸ்டர் கீ போட்டுட்டு நம்ம தப்பிச்சு போயிடலாம். வந்து நம்ம வந்து கொஞ்ச நேரம் கிழவிக்கு கண்ணு முன்னாடியே தப்பிச்சாகதாங்க அவளுக்கு வெறுப்பு வரும். அப்போ வந்து நோ டெத் சேலஞ்சில் நம்ம வந்து வின் பண்ண போகிறோம். சரி இப்போ நம்ம வந்து எஸ்கேப் ஆயாச்சு. கிழவிக்கு வந்து கோவம் வந்திருக்கோம், நம்மளுக்கு கொல்லலாம்னு எவ்வளோ ட்ரை பண்ணால் இப்போ வந்து கண்ணு முன்னாடி வந்து பயமுறுத்துவாங்க. கொஞ்சம் நல்லா முன்னாடியே வந்து உங்களுக்கு எச்சரிச்சிட்டேன். நான் வந்து பாருங்கள் இப்போ சொன்னலை பயமுறுத்துறதுக்காண்டியே ட்ரை பண்ணுறாங்க. நம்மளுக்கு இல்லைன்னு அவளுக்கு அவ்வளோ வெறி. சரி ஓகே, லவ் யூ ஆல், பாய். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.